புத்தாண்டு விடுமுறையையொட்டி தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரஞ்சித் வழங்க கேட்கலாம். ரஞ்சித், விவரங்களை சொல்லலாம். நிச்சயமாக ஸ்ரீதர். அதாவது 2023ஆம் ஆண்டு முடிவடைந்து 2024ஆம் ஆண்டு இன்று தொடங்கியுள்ள நிலையில் 2024ஆம் ஆண்டை வரவேற்கும் விதமாக பல்வேறு பொதுமக்கள் புத்தாண்டு கொண்டாட்டத்தை உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் புத்தாண்டு தின கொண்டாட்டத்தை சுற்றுலா தலங்களில் கொண்டாட வேண்டும் என்பதற்காக சுற்றுலா தலங்களை நோக்கி பொதுமக்கள் படையெடுத்து வரும் நிலையில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான குற்றால அருவிக்கு தற்போது ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். குறிப்பாக புத்தாண்டு தின கொண்டாட்டத்தை தங்களது குடும்பத்துடன் மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் என்பதற்காக காலை முதலே குற்றால அருவிக்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் என்பது அலைமோதி வருகிறது. ஏராளமான சுற்றுலா பயணிகள் தற்போது குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் அருவி, சிற்றருவி உள்ளிட்ட அருவிகளுக்கு வருகை தந்து தங்களது குடும்பத்தினுடன் ஆனந்த குளியலிட்டு வரும் சூழலில் குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளும் தற்போது சுற்றுலா பயணிகள் கூட்டத்தால் களைகட்டி வருகிறது. மேலும் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு குற்றாலம் அருவிகளில் தற்போது கூட்டம் அதிகரித்து காணப்பட்டு வரும் நிலையில் அந்த பகுதியில் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டு கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீதர், தகவலுக்கு நன்றி ரஞ்சித்.